Hello viewers, welcome to EC Engineering Maths. போன வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஒரு யூனிட்டான Z ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஸோ அதனால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றியும், இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் என்னென்ன ஒர்க்கிங் ரூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஜென்ரலாக இதை நீங்கள் ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கலாம், M1 M2லையும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். சப்போஸ் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of z by z plus or minus a into z plus or minus b, அதாவது z plus aன்னு இருக்கும், இல்லைனா z minus aன்னு இருக்கும். அதே மாதிரி z plus bன்னு இருக்கும், இல்லைனா z minus bன்னு இருக்கும். plus or minus a plus or minus bன்னு இருக்காது. சும்மா நம்ம ஜென்ரலாக எழுதுறதுக்கா அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி வந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறோம்னா a by z plus or minus a plus b by z plus or minus b அப்படின்னு வரும். சரிங்களா? சப்போஸ் இருக்கிற ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மில் இருந்தால் f of z by z plus or minus a into z plus or minus b into z plus or minus c அப்படின்னு இருந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா a divided by z plus or minus a plus b divided by z plus or minus b plus c divided by z plus or minus c அப்படின்னு நம்ம எழுதலாம். சப்போஸ் இருக்கிற ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மில் இருந்தால், அதாவது f of z by z plus or minus a the whole square into z plus or minus b அப்படிங்கிற ஃபார்மில் இருந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதுறதுன்னா a divided by z plus or minus a plus b divided by z plus or minus a the whole square plus c divided by z plus or minus b அப்படின்னு நம்ம எழுதணும். அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் வரும்போது ஸ்கொயர் இல்லாமல் ஒரு தடவை எழுதுகிறேன், ஸ்கொயரோட ஒரு தடவை எழுதுகிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மில் இருந்தால், அதாவது f of z by z plus or minus a the whole square into z plus or minus b the whole square அந்த ஃபார்மில் இருந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறதுன்னா a by z plus or minus a plus b by z plus or minus a the whole square plus c by z plus or minus b plus d by z plus or minus b the whole square இந்த ஃபார்மில் எழுதணும். சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மில் இருந்தால், அதாவது f of z by z square plus a into z plus or minus b அப்படிங்கிற ஃபார்மில் இருந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறதுன்னா az plus b divided by z square plus a plus c divided by z plus or minus b அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of z by z square plus a into z square plus b அப்படிங்கிற ஃபார்மில் இருந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறதுன்னா az plus b divided by z square plus a plus cz plus d divided by z square plus b அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மில் இருந்தால் f of z by z square plus a into z plus or minus b the whole square அப்படிங்கிற ஃபார்மில் இருந்தால் அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறதுன்னா az plus b divided by z square plus a plus c divided by z plus or minus b plus d divided by z plus or minus b the whole square இப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த 7 மெத்தட்ஸ் நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ப்ராப்ளம் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். இங்கே ஒரு 5 ஒர்க்கிங் ரூல் சொல்லியிருக்கோம். அந்த ஒர்க்கிங் ரூல் ஞாபகம் இருந்து, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 7 மெத்தட்ஸ் ஞாபகம் இருந்து, இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவும் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் போட்டுடலாம். கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இதிலிருந்து ஒரு 8 மார்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இங்கே ஸ்டெப் நம்பர் 1ங்கிறது என்னென்னா கன்சிடர் த கிவன் ஃபங்க்ஷன் as கேபிட்டல் F of Z. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை கேபிட்டல் F of Zன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 2 என்னென்னா மல்டிப்ளை பை 1/z ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் 1/z மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் 3ங்கிறது பெர்ஃபார்ம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார் f of z டிவைடட் பை z. இங்கே நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f of zன்னு வச்சுருப்போம், லெஃப்ட் சைடில் f of zன்னு இருக்கும். அடுத்து 1/z மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு f of z by zன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த f of z by zக்கு நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 என்னென்னா மல்டிப்ளை பை z ஆன் போத் சைட்ஸ்.
இங்கே எஃப் ஆஃப் செட் பை செட்டுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். வர்ற ஆன்சரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடோட செட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா டேக் இன்வர்ஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் இன்வர்ஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த 5 ஸ்டெப்பு ஏற்கனவே சொன்ன 7 மெத்தடு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு 7 மெத்தடு, இன்வர்ஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே இன்வர்ஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தேங்க்யூ.